ஹாய் ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் ஒரு சினிமா வித் மீ காமி. ஸோ நம்ம சேனலில் பார்த்தா கொஞ்சம் சூப்பரான அப்டேட்டோட தான் வந்திருக்கேன். அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அமரன் மூவி அப்டேட் தான். ஸோ அமரன் படம் பார்த்தீங்கன்னா வந்து ரொம்ப வைரலாக போயிட்டு இருக்க ஒரு டாக் வச்சிருக்க படம். ஏன்னா இந்த படத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டார் காஸ்ட் வந்து நடிக்கிறாங்க. இதில் எஸ்பெஷலாக சொல்லணும்னா வித்யுத் ஜமால். ஸோ வித்யுத் ஜமால் நம்மளுக்கு யாருக்குன்னு தெரியும். லைக் நம்ம துப்பாக்கி படத்தில் வந்து வில்லன் ரோல் பண்ணார்ல, ஸோ அவர் தான் வித்யுத் ஜமால். ஸோ வித்யுத் ஜமால்லாம் அந்த படத்தில் வந்து லீட் ரோல் பண்ணுறதுனால இந்த படம் நல்லா வைரலாக போயிட்டு இருக்குன்னு சொல்லிட்டு நிறைய கண்டென்ட் போயிட்டு இருந்துச்சு. இப்போ இந்த படத்தோட மெயின் அப்டேட் என்ன சொல்லிருக்காங்கன்னு பாத்தீங்கன்னா, இந்த படத்தோட மெஜாரிட்டி ஷூட்ஸ் வந்து கம்ப்ளீட் ஆயிடுச்சுன்னு சொல்லியிருக்காங்க. ஸோ அந்த ஷூட்டிங்கும் வந்து எங்க நடந்திருக்குன்னு பாத்தீங்கன்னா ஹைதராபாத்ல தான் நடந்திருக்கு. ஸோ மெஜாரிட்டி ஃபைட் சீன்ஸ் அண்ட் மெஜாரிட்டி கிளைமேக்ஸ் சீன்ஸ் எல்லாம் வந்து ஹைதராபாத்ல வந்து ஷூட் பண்ற மாதிரி சொல்லியிருந்தாங்க. இப்போ அதை அடுத்து பாத்தீங்கன்னா இந்த படத்தோட சில சீன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா தூத்துக்குடியில வந்து ஷூட் பண்ணிருக்காங்க. ஸோ இந்த சீன்லாம் வந்து பாத்தீங்கன்னா வில்லேஜ் சினாரியோ பேஸ்ட் இருக்கிறதுனால தூத்துக்குடி பக்கம் வந்து இப்போ கரண்டா வந்து ஷூட் போயிட்டு இருக்குன்னு சொல்றாங்க. ஆகஸ்ட் மந்த் ஃபுல்லா வந்து தூத்துக்குடிக்குள்ள தான் வந்து இந்த ஷூட்டிங் போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த தூத்துக்குடி சீன்லாம் வந்துட்டு பாத்தீங்கன்னா லைக் சிவகார்த்திகேயன் ரோல்ஸா தான் இருக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த படத்துல வந்துட்டு கிளைமேக்ஸ் சீன்லாம் ஷூட் பண்ணி முடிச்சு மிச்சம் 90% ஷூட் முடிஞ்சிருச்சு. ரிமைனிங் 10% ஷூட்காக அவங்க திருப்பியும் தூத்துக்குடியில இருந்து சென்னை இந்த கம்மிங் வீக் வரதா சொல்றாங்க. ஸோ ஆகஸ்ட் மந்த் போயிட்டு தூத்துக்குடியில முடிச்ச வந்த அப்புறம் அவங்க செப்டம்பர் மாசம் வந்து மிச்சம் இருக்கிற எல்லா ஷூட்டிங்ஸும் முடிச்சுட்டு போஸ்ட் ப்ரொடக்ஷன் ஒர்க்கை வந்து லைக் அக்டோபர் மந்த்குள்ள கண்டினியூ வரும்னு சொல்றாங்க. ஸோ இந்த படம் வந்து என்னைக்கு டேட் வரும்னு சொல்லிட்டு அவங்க அஃபிஷியலா சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. ஏன்னா பிகாஸ் ரீசென்ட் டைம்ல பாத்தீங்கன்னா வந்து இந்தியன் டூ டேட்ஸ் லைக் சேஞ்ச் ஆச்சு. லைக் நிறைய படத்தோட டேட்லாம் வந்து அஃபிஷியலா சேஞ்ச் பண்ணிட்டே இருக்காங்க. இப்போ லைக் அவங்க கன்ஃபர்மேஷனா வந்துட்டு இந்த படத்தோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் முடிச்சிட்டு அப்புறம் தான் இவங்க அஃபிஷியல் டேட் வந்து கன்ஃபார்ம் பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. சிவகார்த்திகேயன் சொல்லியிருக்காரு. ஸோ இந்த படத்தை வந்து பாத்தீங்கன்னா வந்து நிறைய சோஷியல் மீடியா பிளாட்ஃபார்ம்ஸ்ல வந்துட்டு வைரலா போயிட்டு இருக்கு. அண்ட் அஃபிஷியலி இந்த படத்தை வந்து ஓடிடில வந்து 2 இடத்துல ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் ஆனால் கன்ஃபார்ம் பண்ணல. இந்த படத்தை வந்து மேபி வந்து ஹாட் ஸ்டார் அல்லது நெட்ஃபிளிக்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணலாம் அப்படின்னு சொல்றாங்க. அண்ட் ஆல்சோ பாத்தீங்கன்னா அமேசான் பிரைம்ஸ் வந்து இவங்க ரைட்ஸ் வாங்குறதுக்கும் சான்சஸ் இருக்கு. ஸோ இந்த படம் வந்து எப்படி வரப்போகுது, என்ன மாதிரி அவுட்புட் வரப்போகுது, லைக் இவ்வளவு ஸ்டார் கார்ட்ஸ் வச்சு நடக்கிறதுனால இந்த படம் ஒரு சூப்பர் ஹிட்டா இருக்குன்னு சொல்லிட்டு எக்ஸ்பெக்ட் பண்றது. சூப்பர் உங்களுக்கு உடனே வேணா என்னோட சினிமா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம அந்த பெல் ஐகானை பிரஸ் பண்ணிடுங்க.